வெல்கம் டு கிராமத்தான் சமையல் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற வீடியோ என்னன்னா, ஒரு 250 பேருக்கு இப்போ சாம்பார் வைக்க போகிறோம். அதாவது மதியம் சாப்பாடு லஞ்ச் இருக்கு. உங்களுக்கு வந்து இப்போ நம்ம சாம்பார் ஒரு 250 பேர் அளவுக்கு சாம்பார் வைக்க போகிறோம். ஒரு 30 லிட்டர் தண்ணி ஏற்றி அதில் வந்து ஒரு 5 கிலோ பருப்பு நல்லா ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு இப்போ கழுவி அதில் பருப்பு போட்டு வச்சு வச்சுருக்கோம். இதில் வந்து ஒரு 2 இலச்சி கட்டி ஒரு 100 கிராம் மஞ்சத்தூள் போட்டு நல்லா அதை பருப்பு நல்லா வேக வச்சுருக்கணும். நல்லா சுத்தம் பருப்பே தெரியல அந்த அளவுக்கு வேக வச்சு இப்போ எடுத்து வச்சு இப்போ அதை ஊற்ற போகிறோம். அதில் சாம்பார் தாளிப்பு முறை செய்ய போகிறோம் பார்த்துருக்கோம். அது வந்து ஒரு 2 லிட்டர் ஆயில் ஊற்றிக்கலாம். தாளிப்புக்கு ஒரு 50 கிராம் கடுகு போடுறோம். தாளிப்புக்கு ஒரு 50 கிராம் உளுந்து போட்டுக்கிறோம். அப்போ ஒரு 50 கிராம் வெந்தயம். கடுகு வந்து நல்லா வெடிச்சு வரணும். அதுக்கப்புறம் தான் வெந்தயம் போடணும். ஒரு 50 கிராம் ஜீரகம் போடுறோம். 50 கிராம் சோம்பு, ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை போடுறோம். ஒரு 2 கிலோ வெங்காயம், பெரிய வெங்காயம். தக்காளி போடுறேன் ஒரு 2.5 கிலோ அளவுக்கு. உப்பு போடுறேன். இப்போ ஒரு 1/2 கிலோ உப்பு போடுறேன். கரெக்டாக ஒரு 1/2 கிலோ கரெக்டாக இருக்கும். ஒரு 150 கிராம் மஞ்சத்தூள். ஏன்னா அதில் வந்து ஒரு பருப்பில் ஒரு 100 கிராம் மஞ்சத்தூள் போட்டுக்கிறோம். இதில் ஒரு 150 கிராம் மஞ்சத்தூள். ஒரு 250 கிராம் அளவுக்கு வந்து மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் போடுறோம். இது கரெக்டாக இருக்கும். காரம் அந்த கலர் எல்லாமே இதில் கரெக்டாக இந்த அளவுக்கு போட்டு அதில் கரெக்டாக வந்துடும். ஒரு 1/2 கிலோ தனியாத்தூள் மல்லித்தூள். அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கு சும்மா ஒரு 1 லிட்டர் தண்ணி ஊற்றுறோம். காய் போடுறோம். வந்து கத்திரிக்காய், முருங்கைக்காய், அவரைக்காய், குடமிளகா, இது 4 போடுற. மாங்காய் வந்து கொஞ்சம் காய் வெந்ததுக்கப்புறம் போடுவோம். இது மொத்தம் 10 கிலோ காய் இருக்குது மொத்தம் சேர்த்து. லிட்டர் தண்ணி ஊற்றுறோம் காய் ஆகிறதுக்கு. எப்படி காய் பாதி வந்துருச்சு. இப்போ மாங்காய் போடுறோம். அந்த காய் பாதி வந்ததுக்கு அப்புறம் தான் மாங்காய் போடணும். அப்புறம் மாங்காய் கரையாமல் முழுசாக இருக்கும். சாம்பார் செடி ஒன்று அடி பிடிக்கும். பருப்பு ஊற்ற வேண்டியதான். காய் வந்துருச்சு, பருப்பு ஊற்றலாம். கிலோ புளி நல்லா ஊற வச்சு கரைச்சி இப்போ ஊற்றுறோம். சும்மா கொஞ்சம் ஒரு 150 வெல்லம் போடுறேன். அப்போ நல்லாயிருக்கும் சாம்பார். வேறு மாங்காய் அப்படியே முழுசாக இருக்கு பாருங்க. இப்படி தான் இருக்கணும். இப்போ தான் சாப்பிட்றவங்களுக்கு மாங்காய் கிடைக்கும். கரைஞ்சி போச்சுன்னா நல்லா இருக்காது. மாங்காய் பிடிக்கும்.
சாம்பார் புளிப்பு எடுத்துக்கோங்க, மாங்காய் புளிப்பு. சாம்பார் எல்லாம் ரெடியாக இருக்கு, எல்லாம் கரெக்டாக இருக்கும். பாருங்க சாம்பார் ஃபுல்லாக இப்போ ரெடி ஆயிடுச்சு, எல்லாம் கரெக்டாக இருக்குது. இப்போ புளி உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கும்ல. அதில் மல்லித்தலை போட்டு லைட்டாக நெய் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றி சாம்பார் அனுப்பிவிடுறோம், லைனுக்கு அனுப்பிவிட வேண்டியதான். இந்த மாதிரி இது வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு சமைச்சது. இந்த மாதிரி நாங்கள் உங்கள் ஃபங்க்ஷனுக்கும் சமைக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம், மௌலாசபுரம் கேட்டரிங் சர்வீஸ்னு சொல்லிட்டு நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்க. நாங்கள் உங்கள் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு சமைச்சு கொடுக்கணும். மறக்காம கிராமத்தான் சமையல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோவும் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். தேங்க்யூ.